ஒழுங்கா வீட்லயே சமைச்சு சாப்பிட்டு இருக்கலாம். முன்னாடி விலாசு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு நடு தெருவில் உட்கார வச்சிட்டாளுங்க. ஏடி ஆட்டோ வருதா இல்லையான்னு பாண்டி, எதுக்கு நின்று இருக்க அப்படியே? அக்கா நானும் அந்தக்கா பார்த்துன்னு இருக்கிறேன். அவங்களுக்கு ஃபோனை போடு, எங்க இருக்கிறாங்க கேளு. ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்லைக்கா. இந்த ஆட்டோலாம் ஃபோன்லேயே புக் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் பார்க்கவே மாட்டாளுங்களா அவளுங்க? அவளுங்க புக் பண்ணலான்னு பார்த்தாளுங்க. பக்கத்து ஏதோ ஒரு ஆட்டோ இல்லை போல இருக்குது, அது ஆர்டரே போகல. அதான் இன்னும் 1 கிலோமீட்டர் போனால் அங்கே ஆட்டோவில் நிற்கல, இங்கே இருக்க ஆட்டோ போய் கூப்பிட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. இனி நம்ம போயிட்டு வரதுக்குள்ள பசங்களே ஸ்கூல்லேருந்து வந்துடும் போல இருக்குதுடியே. அதான் கையக்கம் பயமா இருக்குது. என் மாமியார் வந்து வச்சுக்க திட்டம், பசங்களுக்கு ஸ்கூல்லேருந்து கூட்டு வராமல் எங்கே போனால் எது போனான்னு ஒவ்வொரு அம்மன் கற்றுக்கா பத்தாவதுக்கு என் வீட்டுக்காட்ட வேறு போட்டு கொடுத்துரும். அப்புறம் அந்த மனசை வேறு ஆடாடுன்னு ஆடுவார். அத்தை யோசிச்சு நிற்க மணி ஆகுதுன்னு. ஆமாம், புருஷனுக்கு அப்படியே பயந்துட்டு தான் மறுவேலை பாப்பா எப்படி நடிக்கிறாப்பார். ஏக்கா உன் மாமியார் கிட்ட நீ என்ன சொல்லிட்டு வந்த? குழுவோட லோன் தராங்களா, அதுக்காக மீட்டிங் போட்டுருக்காங்க பக்கத்து ஊரில், அதுக்கு போனோம் சொல்லிட்டு வந்தேன். போகிறதுக்குள்ளே மாட்டிப்பேன்னு நினைக்கிறேன். பசங்க காலேஜ் விட்டு வந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ளே வந்தோன்னு அப்படி சொல்லியிருக்குது. ஆட்டோ கூட போனவங்க இன்னும் ஆளை காணோம். காய்கறிலாம் எடுத்து வச்சுருந்தேன், கட் பண்ணி கூட வச்சுட்டேன். சமைச்சிருக்கலாம், வீட்டிலேயே சாப்பிட்டுருக்கலாம். இவளுங்க தான் சிக்கன் பிரியாணி வேணும், அது நாட்டுக்கோழி பிரியாணி தான் வேணும் நமக்குள்ள பண்ணி கூட்டு வந்து மற்ற உட்கார வச்சிருக்கிறாளுங்க. சரி சரி அவசரப்படாத, ஆட்டோ வர சவுண்டு கேட்குது. முதுகில் எறும்புலாம் வேற ஓடுதுடி. மரத்துக்கு சாஞ்சி உட்காந்துருக்கா, தள்ளி உட்காரேன். தள்ளி தான் உட்காரேன். எறும்பு வேற கடிச்சிட்டு போகுது. ஏம்மா கடிக்குது, எங்கன்னா கீரை முடியுதா? காட்டு பார்க்குறேன் எங்கே எறும்பு கடிச்சதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் பார்க்கறதில்ல, ஆட்டோ வருதுன்னு பாரு. ஆட்டோட சவுண்டு மட்டும் கேட்குது, எந்த பக்கம் போகுது எந்த பக்கம் வருதுன்னு தெரியல. ஓல்டன் நிறுத்துங்க, இங்கே நிறுத்துங்க. அக்கா ஆட்டோ வந்துச்சு, எவ்வளோ நேரம்டி? ஏக்கா ஊருக்குள்ள ஒரு ஆட்டோ இல்லை, இதுவே 2 கிலோமீட்டர் போய் கூட்டின்னு வரோம். இது 2 கிலோமீட்டர் போனீங்களா? எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? நம்ம பஸ் போச்சுல, ஃப்ரீ பஸ், அதில் ஏறின்னு போய் தான் பிடிச்சின்னு வரோம். பேசாம அந்த பஸ்லேயே போயிடலாம்லடி. அந்த பஸ்ஸில் போனீங்கன்னா முன்னாடி விலாஸ் போக முடியாது, பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போக முடியும். ஏண்டியா இப்பயே டைம் ஆகி போச்சு, எதுக்கு பேசிருக்கீங்க? ஏறுங்கடி போலாம். நீ ஏறு, அந்த பக்கம் ஏறு. ராணி கிட்ட வந்துக்கிறல. ஆமாக்கா சக்கரை வாங்க ரேஷனுக்கு போயிருந்தேன். என்னையும் ஆட்டோவில் குறைச்சி முன்னாடி போய் உனக்கு சாப்பிட வைக்கிறேன்னு கூப்பிட்டு வந்துருக்காங்க. வா நீ வா, நீ தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எனக்கு. வந்துட்டியா ஏறு. நான் ஆட்டோ தாக்கா கணக்கா, நீங்க தாக்கா ஏறினா உட்காந்து வச்சு ஆட்டோ எடுக்கலாம். ஏக்கா நல்லா உள்ள தள்ளி உட்காருக்கா, பெரிய ஆட்டோ தான் இது. இந்த ஸ்டெப்னி கிப்னி அது போட்டு வச்சுக்கிது, எப்படி உட்காந்து கடை இருக்குதுங்க. ஆட்டோ எடுக்க சொல்ல போய் தொங்கினே போயிடலாம். உனக்குலாம் வந்து லாரி எடுத்துன்னு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். போகலாம். ரைட். ஆட்டோ நிக்க சொல்றேன், வந்துச்சுடி. இதை முன்னாடி விலாசா கரெக்டாக தெரியுமா? தெரியும் நிப்பாட்டுங்க. ஆட்டோக்காரண்ணே அப்படியே ஓரமாக நிப்பாட்டுங்கண்ணே. நாங்கள் போயிட்டு 10 நிமிஷத்தில் வந்துடும். ரிட்டர்ன் எடுத்துமைங்களா அப்படியே விட்டுருங்க. அங்கேயே எங்கே என்னமா அங்கேயே எல்லாரும் இறங்கிட்டீங்களா? குமதிக்கா ராதிகா இறங்கிட்டீங்களா? இறங்கிட்டேன். இந்த பக்கம் இறங்கிட்டோம். ஆட்டோவை நாளாக பிச்சு போட்டு விடுங்க. ஏன் இந்த பக்கம் இறங்க வேண்டியது தானே? இந்த பக்கம் வழி இருந்தது, அதானே இறங்கிட்டான். சரிண்ணா, ஆட்டோ அப்படி ஓரமாக அந்த மர நிலையில் நிப்பாட்டுங்க. போய் 10 நிமிஷத்தில் வந்துடுவோம். சீக்கிரம் வாங்கம்மா, லேட் பண்ணாதீங்க. அடுத்த சவாரி வேறு, ஸ்கூல் சவாரி வேறு, பசங்களை போய் கூட்டின்னு வரணும். சரிண்ணே பசங்க ஸ்கூல் வரத்துக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம். எங்கள் பசங்களை ஸ்கூல் வந்து கூட்டின்னு வரணும். இல்லைன்னு வச்சுக்க எங்கள் மான மரியாதைலாம் வீட்டில் போயிடும். எம்மா இந்த ஆட்டோ உட்காந்து குறுக்கெல்லாம் விட்டு போச்சு. என்ன ஆட்டோ ஆடுது? என்ன ரோடு சரியா இருக்குதா? இந்த குண்டும் குழியுமா இருக்குது. அடுத்த தடவை நீங்கள் வரீங்கன்னு நல்ல ரோட போட்டு வைக்க சொல்லலாம்க்கா. என்னக்கா இதான் தங்கச்சி வீடா பூட்டி இருக்குது? பூட்டாடி சும்மா கதை சாத்தி வச்சுக்கிட்டு இரு, கூப்பிடலாம். உண்மையாலுமே இங்கே தான் முன்னாடி விலாஸ் நட்டுறாங்களோ. ரேஷனில் வேறு சக்கரை வாங்கி எடுத்துன்னு போயிட்டு மீனா கிட்ட கொடுக்கணும்னு பார்த்தேன். அதை விட்டுட்டு எங்கேயோ கூட்டின்னு வந்துக்கிறாளுங்க. நீங்கள் மட்டும் நான் சக்கரை அவ்வளோ கொடுக்கணும், இன்னொரு நாளைக்கு அங்கே போய் வாங்க முடியாது. மூஞ்சில் சுத்தண்ணி பிடிச்சி ஊற்றிடுவா. எதனா போய் கேட்க போனேன். நானே 3 டம்ளர் சக்கரை வாங்கினா 2 டம்ளர் சக்கரை வாங்கினான்னு தெரியல. 5 டம்ளர் சக்கரை சொல்கிறேன். முதல் ரேஷனில் வாங்கி அவன் மூஞ்சியில் விசி வச்சுட்டு வரணும் சக்கரையை. பொய்யா சொல்கிறேன். ஏக்கா நம்ம வரேன்னு ஃபோன் பண்ணி சொன்னியா உங்களுக்கு? அச்சோ மறந்துட்டேனே. எதே மறந்துட்டியா? எப்படின்னா தினமும் தான் கடை போடுவா. சரி சொல்லிட்டு நான் நேரம் வந்துட்டேன். ஏக்கா எனக்கு நம்ம இன்னைக்கு லீவு போல இருக்கு. அவங்க எங்கே வெளியில் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வீடு கூட பூட்டி இருக்குது. ஒழுங்கா ஃபோன் பண்ணி கேளு வீட்டில் இருக்கிறாங்களா இல்லையானே. இவங்க நம்பி வேற வீட்டில் சோறு கூட ஆக்கி வைக்கிறேன். நான் சிக்கன் பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிடலாம் நான் ஆசையாக வந்தேன். இங்கே கடையும் காணும் ஒன்றும் காணும், எல்லாத்தையும் யாரை கட்டி வச்சுருது. அதுக்கு தான் பெரிய பொண்ணு வந்து சாணி அள்ளி போடலாம், மாடு குளிப்பாட்டலாம், மாடுக்கு தண்ணி வைக்கலாம் அப்படி கூட போது நான் வரல. புரிஞ்சுட்டா? உனக்கு இந்த மாதிரிலாம் நடக்க முன்னாடி தெரியுமா? அதெல்லாம் ஒரு கணிப்பு தான். நான் தான் வெள்ளந்தி வந்துட்டு இருக்கேன். வெள்ளந்தி மேடம் கூப்பிட்றா பேர் பெரிய பொண்ணு. என்னடியா மேடம் எதுக்கு அப்படி கொதிக்கிறீங்க? ஏண்டியா சிக்கன் பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணிலாம் வாங்கி தர சொல்லிட்டு தானே நீ சொன்ன வரலாம் செஞ்ச வாசல் பைக்கெல்லாம் கோலம் வச்சா. மாடுக்கெல்லாம் தண்ணி வேறு பிடிச்சி வந்து கொடுத்தேன். என்னது தண்ணி பிடிச்சி வந்து குட்டியா? ஆமா மாடுக்கு தண்ணி தக்க வச்சுல கோலம் வந்து பிடிச்சி வந்து கொடுக்கல. பொய் சொன்னேன் அவ்வளோதான் நீ. சரிம்மா வாசல் பைக்கி கோலம் வச்சனா இல்லையா? அதுக்காவது பிரியாணி வாங்கி தரதான் சொல்லிச்சுங்க. இங்கே வந்து பார்த்தா வீட்டில் யாருமே ஆளக்கான பூட்டி இருக்குது. இருமா ஃபோன் பண்ணி பார்க்குறேன், அதுக்குள்ள அவசரப்படாதீங்க. பெரிய பொண்ணு நீ என்ன பண்ணுவோ எது பண்ணுவோ எனக்கு தெரியாது. இந்த கடை இன்னைக்கு லீவ் அப்படின்னு தெரிஞ்சப்போ எனக்கு வேற கடையில் கூட்டின்னு போயிட்டு பிரியாணி வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டின்னு போனோம். புரிஞ்சுதா? ஏன் நான் ஏன் வாங்கி தரேன்னா நீ என் வீட்டை பேருக்கு குழம்பு வச்சா மூஞ்சி கிஞ்செல்லாம் பேத்துருவேன். நானும் உன்ன மாதிரி தான் வேலை செஞ்சு உட்காந்துக்கேன். ஏன் அந்த லட்சுமிக்கு ஒரு ஃபோனை போடு. இதோ பண்ணுறக்கா. என்னடி ஃபோனை போடுனா ஃபோனை முடிச்சு பார்த்துனுக்கா இருக்கா என்னன்னு சேவ் பண்ணேன்னு தெரியல. அதை பார்த்துனுக்கேன். லட்சுமி சித்தி பொண்ணு அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுப்ப பாரு. அவ்வளோ பெருசாக சேவ் பண்ண முடியாதுக்கா. லட்சுமி தான் சேவ் பண்ணியிருப்பேன். அவனுக்கு பசியில் மயக்கம் வருதுன்னா இப்போ தான் நம்பரை தெரியும் இருக்குது. இருக்கு லட்சுமி சேவ் பண்ணியிருக்கேன். நான் லட்சுமி தெரியுமேக்கேன். பண்ணி கேளு எங்கே இருக்கான்னு கேளு. கடவுளே ஃபோன் அடிக்குது. எங்கே இருக்கான்னு கேள்வி அவளை கடையை முடிட்டு எங்கே போயிருக்கா?
ஏடி ஃபோன் எத்தலாம் இல்லையா இருக்கா இப்போ ரிங் போகுது அவள் நல்லா 4 கேள்வி இப்படி கடை திறக்கிறேன் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா அப்போதான் மண்ணை வீட்டில் இருந்தோம் சரி இன்னைக்கு வந்து பார்க்கலான்னு எதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ஆளை காணோம் கூட்டி வச்சு எங்கே போயிருக்கா என்ன லட்சணமா வியாபாரம் பண்ணுறா நம்ம வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஒரு ஃபோன் பண்ணிருக்கணும். ஏன்டா இப்போ தானே புதுசாக கடை தந்துருக்கா அதுக்குள்ளே கடையை முடி வச்சு போயிருக்கா அவளுக்கு எவ்வளோ திமிரு கொண்டியே இப்படி இருந்தால் எங்கேருந்து இப்போ பெரிய தொழிலதிபர் ஆகிறதாவா இதுங்களே தங்கச்சி ஹோட்டலில் ஓசில் சாப்பிடலான்னு வந்துருக்குதுங்க இதுங்களை வச்சு நான் அது எங்கேருந்து தொழிலதிபர் ஆகிறது உன் திருவாயை கொஞ்ச நேரம் மூடுறியா? உண்மையை சொன்னா இந்த காலத்தில் இருக்க கஷ்டமாக தான் இருக்குது முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கணும் இங்கே வந்துட்டு ஃபோன் பண்ணுற மாதிரி ட்ராமா போட்டால் அதில் நம்ம இன்னுமா அது நம்ம சொன்ன உடனே சிக்கன் பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி அப்படி சொன்ன உடனே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு லைட்டாக டவுட் வந்தது இங்கே வந்து பத்தியா பூட்டி இருக்குது அதுக்கு முன்னாடியே தெரியும் ஒன்றுமே தெரியாத ரெண்டு நடிச்சு நம்ம கூட வந்துருக்கோம் இதில் வேறு ஆட்டோ வேறு பிடிச்சி வந்துருக்கணும் அதுக்கு வேறு யார் காசு கொடுக்க தெரியல அப்படி சொல்ற சும்மா நடிக்குதுங்க ரெண்டும். அது கூட தெரியாத வெள்ளந்தியா இருக்கு பெரிய பண்ணி எனக்கா ஃபோன் எடுக்கல தானே? ஏடி ரிங் போதே இதே தான் ரொம்ப நேரமா சொல்லியிருக்கேன் நாங்களும் நம்பி நிற்கிறோம். ஃபோன் எடுத்துட்டா கைத்துக்கா லட்சுமி எங்கடி இருக்க சொல்லுக்கா ஏய் நம்மளாம் இங்கே வந்துருக்கோம் அவன் எங்கே இருக்கான்னு சொல்றி லட்சுமி நாங்கள் எல்லாம் உங்கள் வீட்டாண்ட தானே நிற்கிறோம் புதுசாக கடை திறந்துருக்கான்னு சொன்னீங்க எங்கே இருக்குது ஏக்கா கடை இன்னைக்கு லீவுக்கா இது கடை லீவா ஆமாக்கா இங்கே பேங்க் வரைக்கும் வந்திருக்கிறேன் ஏன்னா கடை திறந்து ஒரு வாரம் கூட அவ்வளோ அதுக்குள்ளே இருந்து கடை லீவ் விட்ட ஏக்கா வாரத்தில் ஒரு நாள் கடை லீவு தான் அங்கே எழுதி போட்டுப்போம் பாருங்க இன்று விடுமுறைன்னு பார்த்தீங்களா இல்லையா இனி லீவ் விட போகிறேன் எங்ககிட்ட சொல்லவே இல்லை நீ ஏக்கா வாரம் ஃபுல்லாக கடை வச்சா ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க தேவையில்லையா அந்த தான் லீவு வாரத்தில் ஒரு நாள் ஏண்டியா எங்கள் ஃப்ரெண்டுங்களாம் கூட்டணும் கடையில் வியாபாரம் பண்ணலாம் சாப்பிடலாம் சொல்லிட்டு வந்திருக்கோம் கடையை முடிக்க போயிருக்கு நீ ஏக்கா எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பும் போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டியது தானே உங்களை யார் ஃபோன் பண்ணாமல் வர சொன்னது என்னடி சொல்கிறவ ஏக்கா இன்னைக்கு வந்து கடை லீவாங்க்கா ஓ சம்பாதிச்சு அப்படியே மூட்டை கட்டி எடுத்துன்னு போயிருக்கலாமா பேங்க்குக்கு ஆமாக்கா நீ சொன்ன மாதிரி பேங்க்குக்கு தான் போயிருக்கலாம் இதுங்களை நம்பி ஆட்டோ பிடிச்சி வேற வந்திருக்கிறோம். இதுங்களோட தங்கச்சி தானே வேற எப்படி இருக்கும் இதுங்க மாதிரி கேடியா தான் இருக்கும். நான் பிரியாணி போச்சா அது நாட்டுக்கோழி பிரியாணி போச்சா ஒழுங்கா ரேஷன் கடையில் போய் சக்கரையே வாங்கி வந்துருக்கலாம் என்னாச்சாக்கா? ஏண்டி இவ்வளோ பின்னாடி சொல்றது ஆடணும் நாடு வழுங்களா ஏதாவது சொல்லி சமாளி அது வந்து பெரிய பொண்ணு கீதா ராணி இன்னைக்கு வந்து என் தங்கச்சி இருக்கா லட்சுமி அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம் அதனால இன்னொரு நாளைக்கு வர சொல்கிறேன். இங்கே பாரு அந்த ஃபோன் வந்து ஊர் ஃபுல்லாக கேட்குற மாதிரி தான் வச்சுக்குது. நல்லா தான் கேட்டோம் பேங்க்குக்கு போயிது உன் தங்கச்சி நல்லா முனியாண்டி விளையாசில் சம்பாதிச்சுட்டு எத்தனை பேங்க்கில் போகிறதுக்கு போயிருக்குது. அது தெரியாமல் எங்களை கூட்டின்னு வந்து நிற்க வச்சுருக்கீங்க இங்கே. ஆனால் நீங்கள் 2 பேரும் இருக்கீங்க பார்த்தியா கேடினா கேடி 1 நம்பர் கேடிங்க. நீங்கள் நாங்கள் சொன்ன உடனே ஓகே சொல்லும் போது எங்களுக்கு டவுட் வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் யோசிக்காமல் நீங்கள் நல்லவங்க நம்பி வந்த பார்த்தியா உங்களுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலே வேணும். எங்களுக்கு என்ன தெரியுமாடி நாங்கள் வந்து பிரியாணி வாங்கி தரேன் சொல்லிட்டு வந்தோம் அவ்வளோ கடை தரனால கூப்பிட்டா அன்னைக்கு அண்ணன் வீட்டில் இருந்தோம் சரி இன்னைக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு உங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தேன் அவள் கடையை பூட்டிட்டு பேங்க்ல போய் உட்காந்து யாருக்கு தெரியும் சரி நம்ம நாளைக்கு வரலாமா எதுக்கு நாளைக்கு வரதுக்கா? உங்கள் வீட்டில் வாசப்பெருக்கி குளம் போட்டு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு மாட்டுக்கு சாணி அள்ளி போட்டது பார்த்தா உன் தங்கச்சி வீட்டில் வேறு பாத்திரம்லாம் தொலைக்கி வீட்டெல்லாம் பெருக்கி தள்ளி தந்துட்டு போக சொல்லலாம் அதுக்கு வர சொல்கிறியா? நல்லா கேளுடி அப்படிதான் அவளை பற்றி வச்ச மாதிரி தெரிஞ்சு போகிறது உங்கள் பிரியாணி வேணாம் ஒன்றும் வேணாம். ஹலோ ஆட்டோ தம்பி இங்கே வாங்க நம்ம கிளம்பலாம். ஏன்னா இப்போ என் தங்கச்சி என்னடி சொல்கிறது நீங்கள் என்ன சொல்லுவீங்க எது சொல்லுவாங்கன்னு தெரியாது. வாங்கடி நம்ம 3 பேர் போகலாம். ஏடி நிலவடி நாங்களும் வரோம் உங்களுக்குலாம் ஆட்டோவில் இடம் இல்லை நடந்து வாங்க. கத்தி மேலே பார்த்தியா அதுங்களுக்கு அவங்க செம்ம காண்டில் இருக்கிறாண்டி வாங்க நம்ம நடந்தே போகலாம். ஹலோ அக்கா லைனில் இருக்கீங்களா நீங்களும் ஃபோனை கட் பண்ணலையா வை ஃபோனை இன்னொரு வாட்டி அக்கா கிக்கான்னு ஃபோனுக்கு என்ன பண்ணிப்பாரு மூஞ்சிக்கு நல்லா பேத்துறேன் அவளை அப்படியே நாலு கேள்வி நல்லா கேள்வி இவ்வளோ நம்பி வந்ததுக்கு இப்போ நம்ம நடந்து போனோம்.